எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அண்மையில் ஒரு ஆய்வை படிக்க நேர்ந்தது. அதாவது ஒரு குழந்தை ஒரு வாரத்தில் 24 மணித்தியாலங்கள் வன்முறை நிறைந்த காட்சிகளை பார்த்தால், சண்டை காட்சிகள், தாய் தகப்பன் சண்டை, நானா தம்பி சண்டை, திரைப்பட சண்டைகள், எதை பார்த்தாலும் வன்முறை நிறைந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது 8 வயதை அடைந்தால் அந்த குழந்தைக்கு 25 வயதினுடைய சிந்தனை வந்துவிடும் என்று அந்த ஆய்வு சொல்கிறது. அதாவது குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியராக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் தான். ஏனென்றால் என்னதான் வாய் வார்த்தைகளால் ஒரு விடயத்தை சொன்னாலும் ஒன்றை காட்சிப்படுத்தி சொல்கிற பொழுது அப்படியே பதியும். நாம் குர்ஆன் ஓத சொல்லுவோம், நாடகம் பார்த்து கொண்டு பெற்றோர்கள் குர்ஆன் ஓத சொல்லுவார்கள். நாம் திரைப்படம் பார்த்து கொண்டிருப்போம், அலாய் பலாய் பேசிக் கொண்டிருப்போம், பிள்ளைகளை குர்ஆன் ஓத சொல்லுவோம். ஒரு விடயத்தை உதாரணமாக இங்கே ஒருவர் ஒதுவை பற்றி பேசுகிறார், ஜனாதா குளிப்பாட்டுவதை பற்றி ஒரு மௌலை பேசுகிறார். என்னதான் வாயால் பேசினாலும் ஒருவரை தண்ணீர் கொண்டு வர வைத்து ஒலு செய்து காட்டுகிற பொழுது ஆழமாக பதியும். பேசுவதை விட ஜனாதா குளிப்பாட்டி காட்டுகிற பொழுது ஆழமாக பதியும். காரணம், ஒரு விடயத்தை காட்சிப்படுத்தி சொல்கிற பொழுது மனதில் வேகமாக பதிகிறது. இது பொதுவான இயல்பு. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விடயத்தையும் காட்சிப்படுத்தி நாங்களே முன்மாதிரியாக இருக்க வேண்டும், நாங்களே முதல் ஆசிரியராகவும் பெற்றோராகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுதுதான் முதல் நாகரிகமான இஸ்லாமிய சூழலில் உருவாகக்கூடிய ஒரு மாணவர் சமுதாயம் உருவாகும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல் அம்சம், பெற்றோர்கள் இஸ்லாமிய சூழலில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். எமக்குள் என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும், என்னதான் கோபங்கள் இருந்தாலும், கோபதாபங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்தாலும் குழந்தைகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விடயத்தையும் கொஞ்சம் தனித்து அணுக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது சில நேரங்களில் வருகிற ஆத்திரங்கள் அடக்கிக் கொள்ள முடியாத ஆத்திரங்கள் வரும், அது மனித இயல்பு. புகாரியில் வருகிற ஒரு செய்தி, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய சுவர்க்கத்து மனைவி கடுமையான தலைவலியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருகிறார்கள். மனைவி தாங்க முடியாத வலி, ஆறுதல் சொல்ல வேண்டும், ஏதாவது ஒத்தளம் கொடுக்க வேண்டும். மனைவியை மடியில் அமர்த்தி தலையை மடியில் வைத்து தடவி சொல்கிறார்கள், ஆயிஷாவே, எனக்கு முன்னாடி நீ மரணித்தால் உன்னை நான் குளிப்பாட்டுவேன். ஒரு ஆண் பெண்ணையோ பெண்ணானையோ குளிப்பாட்ட முடியாத கணவன் மனைவியாக இருந்தால் அந்த அனுமதி இருக்கிறது. ஆயிஷாவே, எனக்கு முன்னாடி நீ மரணித்தால் உன்னை நான் குளிப்பாட்டுவேன். ஃபஸ்தக்ஃபிரு லகி வ அதுவு லகி, உனக்காக நான் பிரார்த்திப்பேன், தொழுகை நடாத்துவேன், பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்கிறார்கள். உடனடியாக ஆயிஷா நாயகி அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள், எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் என்றால், எனக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி, யார சூழலாம், உங்களுக்கு முன்னாடி நான் மௌத்தாக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், அதனாலதான் இப்படி பேசுறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு நபி குளிப்பாட்டுவதென்றால், ஒரு நபி தொழுகை நடாத்துவதென்றால் சாதாரண விடயமா? ஆனால் ஆயிஷா நாயகி அதை புரிந்து கொள்கிறார்கள். பெண்களின் இயல்பு என்னதான் தெளிவாக பேசினாலும் சில விடயங்களை குறுக்காக தான் புரிந்து கொள்வார்கள். அது ஆயிஷா நாயகி கூட விதிவிலக்கில்லை, அப்படி பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஆத்திரப்படவில்லை, கோபப்படவில்லை, கை நீட்டவில்லை, வாய் வார்த்தைகள் முந்தவில்லை, அமைதியாக தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, குழந்தைகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு மோசமான வார்த்தைகளை பாவிப்போம், பொருட்களை உடைப்போம், இன்னும் என்ன பல விடயங்களில் ஈடுபடுவோம். இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல் அம்சம், குழந்தைகள் என்பது பெரும் ஒரு நிஅமத், ஒரு அமானிதம். அவர்கள், ஒரு மாணவன் இஸ்லாமிய சூழலில் உருவாக வேண்டும், நல்ல முறையில் அல்லாஹ்வை பயப்பட்டு வாழ வேண்டும் என்றால் முதலில் அவனுக்கு ஆரம்ப கல்வியாக அமைகிற பெற்றோர்கள் சிறந்த முறையில் அதற்கு வழிகாட்ட வேண்டும். அவர்களினால் அந்த குழந்தைகள் இஸ்லாமிய சூழலில் அவதானிக்கப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும். இது முதலாவது அம்சம்.